ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்டாக தேட்டர்ஸில் தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்க ஹாலிவுட் படம். படத்தோட நேம் அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ். இந்த படம் ஹாலிவுட்டோட பிரம்மாண்ட இயக்குனர் அப்படின்னு சொல்லப்படுற ஜேம்ஸ் கேமரோன் அவரோட டைரக்ஷனில் ரிலீஸ் ஆகிருக்க படம். இந்த படத்தோட ஸ்டோரி ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி தான். அதுவும் கரெக்டாக செகண்ட் பார்ட்டோட கண்டினியூட்டி தான். செகண்ட் பார்ட்டோட எண்டில் ஹீரோ வின் பண்ணுவார். இருந்தாலும் அவரோட ஃபேமிலியில் அவரோட பெரிய பையன் இறந்துருவான். இந்த இறப்புலேருந்து அவரோட ஃபேமிலி வெளியில் வரதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோ மட்டும் அந்த இழப்புலேருந்து வெளியில் வந்துட்டு அடுத்து எதுவும் போர் வந்தால் எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிற மாரி அதுக்கான வேலைகளை செஞ்சுட்டு இருப்பாரு. பட் அவரோட ஒய்ஃபான ஹீரோயினும் அவரோட ஃபேமிலியும் அதுலேருந்து ரெக்கவர் ஆக கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இந்த சூழ்நிலையில தன்னோட ஃபேமிலியில இருக்க ஹியூமனான ஸ்பைடரை ஃபேமிலியை விட்டு வெளியில அனுப்பணும் அப்படிங்கிற மாரி ஹீரோயின் நினைப்பாங்க. ஸோ ஹீரோ வேற வழி இல்லாம தன்னோட இருக்க ஸ்பைடரை கூட்டிட்டு போய் ஹியூமன்ஸோட விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃபேமிலியோட ஒரு டிராவல்ல இறங்குறாரு. ஒரு பக்கம் இவங்கள அட்டாக் பண்றதுக்காக ஆஷ் பீப்புள், அவங்க பாண்டோராலே அவதார் மாதிரி இருக்க கெட்டவங்க, அவங்க வராங்க. இன்னொரு பக்கம் ஆல்ரெடி இவங்கள எப்படியாவது காலி பண்ணும் அப்படிங்கிற முடிவுல இருக்க ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து கண்டினியூ ஆயிட்டு இருக்க வில்லனான ஜெனரலும் களத்துல இருக்கிறாரு. இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு டீமையும் ஹீரோ சமாளிச்சாரா இல்லையா, அதுக்காக அவர் ஃபேஸ் பண்ற பிரச்சனைகள் என்னென்ன, இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்ற படம் தான் அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல ஜேம்ஸ் கேமரோன் அவதார் 1 அவதார் 2 அடுத்த லெவலுக்கு அந்த பாண்டாரா அப்படிங்கிற வேர்ல்டை டெக்னிக்கலா பயங்கரமா டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. டெக்னிக்கலா இந்த டீம் பயங்கரமா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதை விஷுவலா பாக்குறப்ப நமக்கு பிரமிப்பா இருக்கு, அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கு. பட் அதை தாண்டி இந்த படத்தோட ஸ்டோரியும் ஸ்கிரீன் பிளேயும் நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகவே இல்லை. ஸ்டோரியும் பழைய ஸ்டோரி தான், ஸ்கிரீன் பிளேயும் பிளாட்டான ஆக்ஷன் த்ரில்லர் படம் பார்க்குற ஃபீலை தான் கொடுக்குதே தவிர புதுசா எதுவும் இல்லவே இல்லை. உங்களுக்கு அவதார் 1 அவதார் 2 இந்த ரெண்டு படமும் பிடிக்கும் அப்படின்னா நீங்க இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். இந்த படம் இப்ப தேட்டர்ஸ்ல தமிழ் டப்பிங்லேயே 3Dல ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு.